ஜெய் ஹீரோவாக பண்ண படத்தில் மண்ணெண்ணெய் வேப்பெண்ணெய் வளர்க்கணும் சாங் எழுதினேன். அதுக்கப்புறம் நான் இப்போ படம் டைரக்ஷன் பண்ணணும்னு ஒரு 10 வருஷமாக பண்ணேன். அதுலேயே ஒரு 2 சாங் நான் எழுதியிருக்கேன். சும்மா கவிதைகளாக நமக்கு கொஞ்சம் இயல்பாக தமிழ்ங்கிறது வந்து நமக்கு படிக்காமையே ஒரு 80 மார்க் வாங்கிடுவேன் நான் அப்போல்லாம். வாவ். மீதியில் ஃபெயில் ஆகிடுவேன் எல்லாத்துலேயும். எல்லா மார்க்கும் இதுலயே எல்லா வந்துருச்சு. மார்க்லாம் அப்பா தமிழ் பற்று அந்த மாதிரி வந்து அரசியல் அந்த மாதிரி ஒரு குடும்ப பின்னணிங்கிறதுனால இந்த மாதிரி படங்களே பண்ணு அப்படின்றாங்க. ஜே பேபியை பார்த்துட்டு நிறைய ஜெயபிரகாஷ் சார்லாம் ஒரு அரை மணி நேரம் ஃபோன் பண்ணி பேசுகிறாரு. அவர் எனக்கு வந்து ஃபஸ்ட்டெல்லாம் அவர் நார்த் இந்தியன் அந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்புறமா தான் தெரியுது அவர் நம்ம ஊர் ஆள் வேறு மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. எனக்கு பொதுவாகவே வந்து இது ஒரு படம் அல்ல பாடம் அப்படின்லாம் போடுவாங்க நிறைய இதுங்கெல்லாம். நான் நினைப்பேன் எதுக்கு பாடம், அது தனியாக ஸ்கூலில் பண்ணிக்கலாம், படமே எடு அப்படின்னுவேன் நான். வயசு இல்லைன்னுவாங்க, வயசு எது விட வாய் எந்த போதா அப்படின்னு. அது மாதிரி டோட்டலாக வந்து எனக்கு எது பாடம் என்ன எதுன்னா நமக்கு தெரியல, இது ரொம்ப ஓவராக வந்து இதுவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் தான் சொல்லுவேன். என்கிட்ட அப்படி அதில் எனக்கு உடன்பாடெலாம் கிடையாது. 2 மணி நேரம் கவலை வந்துட்டு மறுபடியும் 2 மணி நேரம் கழிச்சு கவலைப்பட அதெல்லாம் வந்து அப்படி கிடையாது. சில விஷயங்கள் சிந்திக்க வைக்கிறது, யோசிக்க வைக்கிறது, நம்மளுடைய நினைவுகளை தூண்டுற விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாமே எவ்வளோ இம்பேக்ட் பண்ணுது. திடீர்னு நடிச்சிட்டு இருந்த நீங்க பாடல் ஆசிரியரா இறங்குவோம் அப்படின்னு சொல்லி எனக்கு வாய்த்த அடிமைகள் எப்படின்னு இறங்கு? நம்ம வந்து நிறைய இப்போ நமக்கு அந்த ஓகேலாம் இருக்கும். கண்ணை கலங்க வைக்கிற பெண்ணுங்க வேணாண்டா நமக்கு அதுல கூட அது நம்ம இது பண்ணியிருக்கோம். அது நம்ம பொதுவாகவே வந்து இப்போ எனக்கு வாய்த்த அடிமைகள்னு சொல்லி ஜெய் ஹீரோவாக பண்ண படத்தில் மண்ணெண்ணெய் வேப்பெண்ணெய் வளர்க்கணும் சாங் எழுதினேன். அதுக்கப்புறம் நான் இப்போ படம் டைரக்ஷன் பண்ணணும்னு ஒரு 10 வருஷமாக பண்ணேன். அதுலேயே ஒரு 2 சாங் நான் எழுதியிருக்கேன். அந்த மாதிரி சும்மா கவிதைகளாக நமக்கு கொஞ்சம் இயல்பாக தமிழ்ங்கிறது வந்து நமக்கு படிக்காமையே ஒரு 80 மார்க் வாங்கிடுவேன் நான் அப்போல்லாம். மீதியில் ஃபெயில் ஆகிடுவேன் எல்லாத்துலேயும். எல்லா மார்க்கும் இதுலயே வந்துருச்சு. அப்பா தமிழ் பற்று அந்த மாதிரி வந்து அரசியல் அந்த மாதிரி ஒரு குடும்ப பின்னணிங்கிறதுனால தமிழ் வந்து நமக்கு அது நிறைய சரளமாக வந்துடும். கவிதைகள் அப்படி ஜாலியாக கலாய்க்கிற கவிதைகள் இருந்து ஒரு இயல்பான கவிதைகள், புத்தகங்கள் வாசிக்கிற இது இருந்தாலே எல்லாருக்குமே வந்து அந்த இது இருக்கும். நாலேஜுங்கிறது வந்து இன்றைக்கி வந்து மற்ற விஷயங்கள்லாம் மாறி போனாலும் புத்தகங்கிறதுக்கு ஒரு பெரிய கூட்டமே இருக்குது. புத்தகம் வாசிக்கிறதுங்கிறது அது வந்து படிச்சுக்கிட்டே இருக்கிறதுங்கிறது மிகப்பெரிய அப்டேட்டுங்கிறதுல அதுவும் ஒன்று. நம்ம வந்து இதுவாக இருக்கணும் அப்படிங்கன்னா புத்தகங்கள் வாசிக்கிறது ரொம்ப ஆரோக்கியமான விஷயம் அது. கிரேட்ண்ணே. இப்போ உங்களுடைய படங்கள் நிறைய இருக்குல்லண்ணே, என்னென்ன மாதிரியான பரிமாணங்கள்ல படங்கள்லாம் நடிச்சிருக்கீங்க ரிலீஸ் ஆக போகிற படங்கள்ல? பரிணாமம் இப்போ எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த மாதிரி படங்களே பண்ணு அப்படின்றாங்க. ஜே பேபியை பார்த்துட்டு நிறைய ஜெயபிரகாஷ் சார்லாம் ஒரு அரை மணி நேரம் ஃபோன் பண்ணி பேசுகிறாரு. அவர் எனக்கு வந்து ஃபஸ்ட்டெல்லாம் அவர் நார்த் இந்தியன் அந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்புறமா தான் தெரியுது அவர் நம்ம ஊர் ஆள் தமிழ் அதில் ரொம்ப இயல்பாக நிறைய குணச்சித்திர கேரக்டர், அவர் பண்ணாத கேரக்டர் எதுவுமே இல்லை. அவர் வந்து இன்ச்சு பை இன்ச்சு அந்த படத்தை பார்த்து சீன் பை சீனாக சொல்கிறாரு. டைரக்டர்கிட்ட பேசுகிறாரு, என்கிட்ட பேசுகிறாரு. அதுக்கப்புறம் வந்து மறுநாள் ஒரு சின்ன மிஸ்டேக் ஆள் மாதிரி ஒன்று டக்குன்னு வந்தது, ஏதோ தெரியாமல் நம்மளது போட்டாருன்னு விட்ட உண்மையிலே எனக்கு தான் பண்ணிக்கிறார். அவர் என்ன நினச்சிட்டாரு, நான் என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நான் என்ன நினச்சேன் ஏதோ தெரியாமல் போட்டார் நினச்சேன். அவர் வந்து பாபி சிம்மா இருக்கார் இல்லையா, அவரும் படம் பார்த்துருக்காரு, நான் பேசணும்னு சொல்லி பேசினார். அதுக்கு மறுநாள் ஒரு அரை மணி நேரம் பேசுகிறார். சார் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். எனக்கு டைரக்டருங்களுக்கு தினமும் வேறு மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. எனக்கு பொதுவாகவே வந்து இது ஒரு படம் அல்ல பாடம் அப்படின்லாம் போடுவாங்க நிறைய இதுங்கெல்லாம். நான் நினைப்பேன் எதுக்கு பாடம், அது தனியாக ஸ்கூலில் பண்ணிக்கலாம், படமே எடு அப்படின்னுவேன் நான். இதில் சொல்கிறது தான் அது வந்து அதெல்லாம் நம்ம தான் இது பண்ணுவோம், கிண்டல் பண்ணுறது வந்து வயசு இல்லைன்னுவாங்க, வயசு எது விட வாய் எந்த போதா அப்படின்னு. அது மாதிரி டோட்டலாக வந்து எனக்கு எது பாடம் என்ன எதுன்னா நமக்கு தெரியல, இது ரொம்ப ஓவராக வந்து இதுவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இப்போ தான் தெரியுது, நிறைய பேர் பேசும்போது எல்லாருமே எல்லார் வீட்லேயும் ஒரு ஜே பேபி, எல்லார் வீட்லேயும் நம்ம கேரக்டர் ஒரு செந்திலுங்கிற ஒரு கேரக்டர் அப்படிங்கிறது கம்பல்சரி. ஒன்று அம்மா இல்லைன்னா அண்ணன் இந்த மாதிரி இருக்கிறாங்கன்னும் போதோ எல்லாருமே அந்த நடுத்தர குடும்பத்துலேருந்து நம்மளை மாதிரி ஒரு கேரக்டர் சந்திச்சிருக்காங்கங்க. அதில் மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, அவர் டைரக்டருக்கு அவருக்கு அனுப்புகிற பதிவுகள் அதெல்லாம் மெசேஜ் எல்லாமே என்னன்னா, பேசாத அம்மா கிட்ட பேசுகிறாங்க, அப்புறம் பேசாத அண்ணங்கிட்ட பேசுகிறாங்க. உங்கள் படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அது வந்து சொல்கிறாங்கன்னும் போது எனக்கு அப்போ தான் ஐயோயோ நம்ம ஏதோ ஒன்று பண்ணிட்டு, அதாவது நம்மன்னா இயக்குனர் ஏதோ ஒரு பண்ணிகிட்ருக்காரு. அதனால் வந்து பல குடும்பங்கள் வந்து ஒரு மாதிரி உறவுகளை வந்து மேம்படுத்துகிற விஷயங்கள்லாம் இருக்குது. அது உண்மையிலே வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு படைப்பில் நம்ம இருந்துக்கிறோங்கிற மிகப்பெரிய மனநிறைவு எனக்கு இந்த படம். நீங்கள் சொன்னதை அப்படியே மாற்றி போடலான்னு, இப்போ இந்த ஒரு படம் நிறைய பேருக்கான பாடம் அப்படின்னு இல்லை, அதுதான் சொல்ல வந்தேன். அந்த பாடங்கிறது நம்ம சொன்னாங்களே அது உண்மை. இதுதான் வந்து உண்மையிலே பெரிய பாடம். அது ஒரு 2 மணி நேரம் படம் பார்க்குறோமா, போனோமா, சிரிச்சோமா, வந்தோமா,
ஜாலியாக கவலைகளை மறந்து இருந்தோமா, நம்ம எல்லாம் பயங்கர கவலையை மறக்க தான் போகிறோங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க அது. பட் நான் தான் சொல்லுவேன், என்கிட்ட அப்படி அதில் எனக்கு உடன்பாடுலாம் கிடையாது. 2 மணி நேரம் கவலை வந்துட்டு மறுபடியும் 2 மணி நேரம் கழிச்சு கவலைப்பட அதெல்லாம் வந்து அப்படி கிடையாது. சில விஷயங்கள் சிந்திக்க வைக்கிறது, யோசிக்க வைக்கிறது, நம்மளுடைய நினைவுகளை தூண்டுற விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாமே எவ்வளோ இம்பேக்ட் பண்ணுது. ஒரு பாட்டு வந்து நம்மளை வந்து இது பண்ணலையா, அது நம்ம திசையை அப்படியே ஒரு நம்மளுடைய பழைய காதல், அது இல்லை பழைய குடும்பங்களை நினைவுபடுத்துகிற விஷயங்கள்லாம் வந்து ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து நமக்கு வந்து அதை இது பண்ண வைக்கிறது இல்லை, மறுபடியும் நினைவுகளை நினச்சி பார்க்குற அளவுக்கு ஒரு விஷயம் பண்ணுது இல்லையா. ஒரு திருப்தி, எனர்ஜி, ஒரு விஷயங்கள் தானே அது.